செயலாளர் கொடூரமான முறையிலே துப்பாக்கியால் திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார். திட்டமிட்டு. அதுவும் அவர் வழக்கறிஞர். ஒரு வழக்கறிஞருக்கு இந்த நிலைனா சாதாரண மக்களுக்கு எந்த நிலையில் இருக்கிறாங்க? அவங்களுக்கு உத்தரவாதம், உயிர் உத்தரவாதம் என்ன? இதெல்லாம் தமிழக மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் வாருங்கள். இந்த ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம். அதுக்கு நேரம் வந்துவிட்டது. நேரம் வந்துவிட்டது. அதனால இதை நீங்கள் மனதிலே வையுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். இந்த நடைபயணம், இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இதெல்லாம் நாம் கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை மாவட்ட செயலாளர் நிறைய பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா எல்லாமே முக்கியமானவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் நான் அடுத்தடுத்துக்கு நான் செங்கல்பட்டுலாம் போயிட்டு இருக்கிறேன். நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் சொன்னது போன்று இன்று தந்தையர் தினம். மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனுடைய கடமையும் கூட. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு செய்யலாம். சுலபமா செஞ்சுட்டு போலாம். ஐயா அவர்களே, வருத்தப்படாதீங்கள், கவலைப்படாதீங்கள், கோவப்படாதீங்கள். ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி. இது உங்களுடைய கனவுகளை நினைவாக்குவோம். 45 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. நீங்கள் இன்று தேசிய தலைவர். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் என்னால் மறக்க முடியாது. ஐயா, இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே என்று சொன்னார். தமிழ்நாட்டில் சொல்ல, இந்திய அளவிலே அந்த மதிப்பு, மரியாதை எல்லோருக்கும், எங்களுக்கு மட்டும் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆக இந்த தந்தையர் தினத்தில் அன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும், நான் தினேஷ் பேர் மட்டும் சொன்னா மற்றவெல்லாம் கோச்சிப்பாங்க, எல்லாரும் தான் செய்யணும். அதில் எல்லாரும் தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த வேகம் அப்படியே போகணும், இந்த வேகம் தொடரணும். இந்த வேகம் பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், என் மீது கோபம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ராமதாஸிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் டென்ஷன் ஆக வேண்டாம், 100 ஆண்டுகள் வரை அவர் நலமோடு வாழ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் அன்புமணியை பார்த்தாலே எனக்கு பிபி எகிறுகிறது என்று தெரிவித்த நிலையில் தற்பொழுது தந்தை தினமான இன்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்து என் மீது கோபம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.